அதற்கு சற்று முன்னதாக உள்ளே செல்வதற்கு சற்று முன்னதாக தேர்தல் காரியாலயத்து வாசலிலே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று கிளப்பப்பட்டது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய அரசியல் அஸ்தமனத்துக்கு இறுதியாக கைப்பிடித்திருந்த துரும்பு ஒன்று நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக இருந்தது. தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்துக்கு எங்களுடைய தேசிய பட்டியலை இன்று மதியம் 12 மணிக்கு முன்னதாக நாங்கள் அனுப்ப வேண்டியதான தேவைப்பாடு சட்டத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் ஃபேக்ஸ் மூலம் அனுப்பி வைத்துவிட்டு அவர்களுக்கு தொலைபேசியிலே இப்படியாக அனுப்பியிருக்கிறோம் என்று நான் தேர்தல் ஆணையாளர்களிலேயே பேசி சொல்லியிருந்தேன். ஃபேக்ஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது 12 மணிக்கு முன்னதாக என்ற அறிவித்தலை நான் என்னுடைய தொலைபேசி மூலமாக தேர்தல் ஆணையாளருக்கு அறிவித்திருந்தேன். அதுக்கு பிறகு இங்கே வந்தபோது உள்ளே என்னுடைய தொலைபேசி கொண்டு போக முடியாத காரணத்தினாலே அதை அணைத்து வெளியே ஒரு உதவியாளரோடு விட்டுவிட்டு நான் உள்ளே சென்றிருந்தேன். 1:30 மணி போல 2 மணி போல தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்திலே நாங்கள் அனுப்பிய ஃபேக்ஸை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி எந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அந்த ஃபேக்ஸ் அனுப்பப்பட்டது என்ற தெளிவுபடுத்தலுக்காக அவர் என்னை தொடர்புபடுத்த விரும்பியிருக்கிறார். என்னுடைய தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த காரணத்தினாலே அவர் நான் தேர்தல் திணைக்களத்துக்கு உள்ளே தொலைபேசி இல்லாமல் இருக்கிறதாக தெரிந்தோ என்னவோ தேர்தல் திணைக்களத்துக்கு தொலைபேசியிலே அழைத்து நான் இங்கே இருக்கிறேனா என்று விசாரித்து என்னிடத்திலே தொலைபேசியை கொடுக்க சொன்னார். நான் ஆணையாளரோடு பேசினேன். அவர்களிடத்திலே கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் உங்களுடைய தேசிய பட்டியலை மதியம் 12க்கு முன்னதாக ஃபேக்ஸ் பண்ணியிருக்கிறதாக சொன்னீர்கள். நிறைய ஃபேக்ஸ் இங்கே வந்திருக்கிறது, எங்களால் அடையாளம் காண முடியவில்லை. எந்த இலக்கத்துக்கு இந்த ஃபேக்ஸை அனுப்பினீர்கள் என்று கேட்டார். நான் அனுப்பின இலக்கம், எழுதி வைத்திருந்த இலக்கம், அந்த பெயர் அந்த பத்திரிகை என்ற கையில் இருக்கவில்லை. ஆகையினாலே அது என்ன இலக்கத்துக்கு அனுப்பினேன் என்று கண்டுபிடிக்க சில நேரம் எடுத்தது. அப்படியாக அவரோடு தொலைபேசியிலே இந்த வாசலிலே அதை குறித்து பேசிக்கொண்டிருந்த போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்களும் அவர்களுடைய உத்தியோகத்தர்களும் பெரியதொரு பிரச்சனையை கிளம்பி எங்களை தொலைபேசி பாவிக்கக்கூடாது என்று போலீசார் தடுத்திருக்க சுமந்திரனுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது என்று உள்ளே இடித்து கொண்டு உள்ளே வந்து போலீசாரை கொண்டு என்னிடத்திலே வினவினார்கள். நான் சொன்னேன், இது காரியாலய தொலைபேசி, தேர்தல் ஆணையாளர் தான் இந்த தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நான் பேசி முடிந்த காரணத்தினாலே அந்த தொலைபேசியை உரிய அதிகாரியிடம் கையளித்த போது அந்த அதிகாரியை பிடித்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று பெரியதொரு நாடகத்தை உருவாக்கி அவர் மீது வன்முறை பிரயோகித்து அந்த தொலைபேசியையும் கையிலே எடுத்து ஏதோ முறைகேடு நடந்திருக்கிறது, இது இப்பொழுதே விசாரிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூக்குரல் எழுப்பி பெரியதொரு நாடகத்தை நடத்தினார்கள். உள்ளே ஆட்சேபனை நேரம் முடிந்த பிறகும் கூட இந்த விடயத்தை எடுத்து சொன்னார்கள். தேர்தல் அதிகாரிகள் நடந்து விடயத்தை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இதுதான் உண்மையிலே நடந்தது. தேர்தல் ஆணையாளர் தொலைபேசியை அழைப்பை ஏற்படுத்தி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அது மட்டும்தான் நடந்தது. வேறு எந்த விதமான முறைகேடும் ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலமாக ஒரு விதமான முறைகேடு நடைபெற முடியாது. நாங்கள் எழுத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறோம். எழுத்து பிழை இருந்தால் உரிய காலத்திலே அனுமதியோடு திருவத்தாட்சி அலுவலருக்கு முன்னால் அதனை திருத்த முடியும். அதனை எங்களுடைய பிரதம வேட்பாளர் இன்று காலை வந்து செயலாளருடைய
அனுமதி கடிதத்தோடு திருவத்தாட்சி அலுவலர்களை சந்தித்து ஒரு சிறிய எழுத்துப்பிழையை திருத்தியிருக்கிறார். ஒரு எழுத்துப்பிழையை திருத்தியிருக்கிறார். அது சட்டத்திலே அதற்கான அனுமதி இருக்கிறது. அதற்கு எதிரான ஒரு ஆட்சேபனையையும் எழுப்பினார்கள். அந்த ஆட்சேபனை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே எந்த விதமான முறைகேடும் நடைபெறவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்திலும் பேரிலும் போட்டியிடுகிறது. அமோக வெற்றியை அடைவது உறுதி. அதை காண முடியாமல் சகிக்க முடியாமல் நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல தங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு வருகிறது. இதுதான் கடைசியாக மக்கள் முன்னால் தங்கள் முகத்தை காட்டுகிற ஒரு சந்தர்ப்பம் என்று நினைத்தோ என்னவோ பெரியதொரு நாடகத்தை நடித்து காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். நன்றி.